ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் இல்லாட்டி வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன எனர்ஜி அப்படின்ற மாரி பார்க்க போறேன். ஸோ அதில வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ராவும் நான் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ லெட்ஸ் see வாட் யூ ஹேவ் ஹியர். இதில வந்துட்டு என்னன்னா, அம் இங்க வந்துட்டு ஒரு லவ் ட்ரையாங்கிள் நடக்குது, ஓகேவா? ஸோ அதில வந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தர சீட் பண்றாங்க, ஓகே. அது 3 பேருக்குமே தெரியாது. லைக் அந்த மேலோ இல்ல அந்த ஃபீமேலோ வந்துட்டு இன்னொருத்தர் கூட இருக்காங்க அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ லவ் ட்ரையாங்கிளா இருக்கணும்னு அவங்க இருக்கல. அம் யாரோ ஒரு மேலோ இல்ல ஃபீமேலோ அந்த லவ் ட்ரையாங்கிள்ல இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களையும் வந்து ஒரு ஓப்பன் ஆப்ஷனா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களுக்கு எகென்ஸ்ட்டா வந்து அ லா இஷ்யூஸ் எல்லாம் வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் "நீ எனக்கு வேலை பாரு." அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் அந்த இந்த மாரி 3 இது இருக்கிறாங்கல்ல, அந்த லவ் ட்ரையாங்கிள்ல. ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சுவலி மேபி ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு எம்ப்ளாயியா இருக்கலாம். இல்லாட்டி "உன் வேலை என் கையில" அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஸோ அதனால அம் அவங்களுக்கு எதிர எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, சீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும், வந்து இவங்க அவங்கள வந்து பறிஞ்சு போணும். அப்பதான் உன்னோட ஜாப் உனக்கு இருக்கும். அப்போ நீ என் கூடயும் இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு அந்த ஜாப்லயும் அப்பதான் நீ இருக்க முடியும். இல்லாட்டி நான் உன்ன லீகலா குடுத்து இழுத்துருவேன். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி உனக்கு ஜாப் கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் ட்ரையாங்கிள், ஃபோட்டோ எவிடன்ஸ், டர்ட்டி ஆஃபர், இன்னொரு ஆஃபர்ன்னு வேற வருது. ஸோ 2 ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த லவ் ட்ரையாங்கிள். அதில வந்து சீட்டிங் நடக்குது. சீட்டரா இருக்கிறவங்க வந்துட்டு, அ நான் வந்து அந்த பெர்சனோட அந்தரங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இல்லாட்டி நான் பப்ளிக்கா காட்டிருவேன் அப்படின்ற மாரி. இன்னொரு சிச்சுவேஷன்ல அந்த சீட்டர் தான் வந்து எம்ப்ளாயரா இருக்காங்க. அவங்களுக்கு கீழ தான் அந்த ஏமாற்றப்பட்டவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு உன் வேலை வேணும்னா, நீ என் கூடயே இருக்கணும். அப்பதான் உனக்கு இந்த வேலை கிடைக்கும். இல்லாட்டி உனக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். அப்படின்ற மாரி வேலையே கிடைக்காது அப்படின்ற மாதிரி, அவங்க எங்க போனாலும் முன்னேற்றமும் இருக்காத மாதிரி அவங்கள பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தங்க என்னன்னா, இந்த மாரி கண்டுபிடிச்சுட்டாங்கல்ல, லவ் ட்ரையாங்கிள்ல இருக்காங்க. சீட் பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு, எவிடன்ஸ கிரியேட் பண்ணி அத வந்து லீகல் இஷ்யூவா கொண்டு போறாங்க. ஸோ இங்க நெறைய பேருக்கு எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால ஒரு சில விஷயங்கள தாங்கிட்டு போற மாரி சிச்சுவேஷன்ஸ் வருது. அம் அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்புறம் நெறைய வேலைகள் செய்ற மாரி இருக்கு. சின்ன சின்ன நெறைய வேலைகள் பண்ற மாரியும் இருக்கு. அவங்கள ஈஸியா தொடச்சுட்டு போணும் கூட முடியும். அதுவும் பண்ண முடியல. அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஃபினான்ஷியலா ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து, "நீ என்னமோ பண்ணிக்கோ" அப்படின்ட்டு சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு பண்ணிட்டுருக்காங்க. அதனால இவங்க எவ்வளவோ வந்துட்டு லீகல் இஷ்யூஸாவும், இல்ல வந்து அவங்கள பத்தி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாவும், அ இல்ல வந்துட்டு அவங்களுக்கு வர ஆஃபர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டும் இருந்துட்டே இருக்காங்க. வாட் இஸ் திஸ் கார்ட்? திஸ் பெர்சன் வாண்ட்ஸ் யூ பேக். ஸோ அவங்க வந்து ஐ ஃபைனலி ரியலைஸ்ட் யுவர் வொர்த்து. நான் சீட் பண்ணது தப்பு தான். ஐ வாண்ட் யூ பேக் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் நீங்க ஆல்ரெடி அவங்க தொடச்சு கட்டியாச்சு. முடிஞ்சுது எல்லாமே அப்படின்ட்டு. யூ ஆர் ஜஸ்ட் மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். அப்போ அவங்க வந்து உங்கள ஸ்டாக் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? வரீங்க? அப்படின்ற மாதிரி அவங்க ஓரமா இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டுருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில வந்து 3 சிச்சுவேஷன்ஸ். ஒண்ணு வந்துட்டு வந்துட்டு இந்த மாரி லவ் அஃபேர்ல இருக்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த எம்ப்ளாயி ஒரு இதா இருக்காங்க. ஸோ மேல இருக்கிறவங்க வந்துட்டு, இந்த மாரி "உனக்கு நீ என் கூட இல்லாட்டி இருக்க முடியாது உன்னால. உனக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஃபினான்ஷியலா உங்களுக்கு நெறைய கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்போ வந்து உனக்கு ஆஃபரும் நான் வேற எங்கேயுமே குடுக்க விட மாட்டேன். நீ என் கூடயும் இருக்கணும். அப்புறம் இதையே மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் உனக்கு வேலை இருக்கும் இங்க." அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்றாங்க. இன்னொரு சில விஷயத்துல என்னன்னா, அம் வந்துட்டு இந்த வேலைய பிளாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஆஃபர் குடுக்குறாங்க. பட் இன்னொருத்தவங்க வந்து சீட் ஆனவங்க, விக்டிம் வந்துட்டு, "நான் இதுக்கப்புறம் உங்க கூடலாம் இருக்க மாட்டேன். என்னமோ பண்ணிட்டு போ" அப்படின்ற மாரி தொடச்சு விட்டு அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட
சைட்லேருந்து. அப்புறம் இந்த மாதிரி உங்களை அந்த சீட் பண்ணவங்க சேஞ்ச் ஆகிட்டேன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி திரும்பவா அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது டூ சினேரியோஸ். தேர்ட் சினேரியோ வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தங்களை ஏமாற்றி, அதாவது இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்லேயே கிடையாது, இவங்க வேறு அவங்க வேறு. ஸோ இந்த மாதிரி நீ இந்த ப்ரமோஷன் கிடைக்கணுமா, இல்லை இந்த வேலைக்கு நீ இப்போ ரெக்ரூட் ஆகுறியா, அப்போ வந்து நீ என் கூட இருக்கணும், கூட அப்படி இப்படி இரு, அப்போ தான் வந்துட்டு நான் வந்து உனக்கு ஆஃபர் கொடுப்பேன், அப்போ தான் உனக்கு இந்த ஜாபில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்னொரு தேர்ட் சினேரியோ. ஃபோர்த் சினேரியோ என்னென்னா, நீ எனக்கு வந்து வேலையில் சேர்த்துக்கலன்னா, இது வந்து அந்த வேலையில் சேர்த்துக்கலன்னா நான் வந்து உன்னை இது எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸாக கூட இருக்கலாம். பிரச்சனைக்கு சேர்த்து விட்ருவேன் அப்படின்ற மாதிரி, கூட இருந்த எல்லாத்தையும் போட்டு உன்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஓகே, 4 சினேரியோஸ். இதில் உங்களுக்கு எது அப்படின்றது நீங்கள் தான் வந்து இது பார்த்துக்கணும். அது ஜென்ரல் ரீடிங். டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு வேறு ஒரு ஆஃபர் கிடைக்கும், பட் நீங்கள் அதை தேடி போகணும். உங்களை அவங்க தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. நிறைய ஃபேக் கேசஸ் எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு எப்போவுமே ஒரு அந்த கம்போஷர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்துட்டே வந்துட்டு இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரொடெக்ட் யுவர் சோஷியல் மீடியா அண்ட் எவ்ரி திங் அண்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட். அப்புறம் இவங்கள ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். அதே சமயம் லீகலாகவும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும். அப்புறம் ஒரு நல்ல லாயரையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ கட்டி மார்க் பண்ணி எல்லாம் மிரட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் அதை டீல் பண்ணுறதுக்கு லீகல் இஷ்யூஸ், லீகலாக நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு, உங்களுக்கான அந்த புக்கு வந்துட்டு இந்த லீகலி யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, ஓகே, மானசி சௌத்ரி, இந்த இதே சேனலில் வந்து அதுக்கான ரிவ்யூஸ் போட்டிருப்பேன், புக் ரிவ்யூ. ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு 5-6 சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு சில மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு கூப்பிடுவாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேலைகளுக்கு கூப்பிட்டு கூட்டி கொடுக்குறேன், சாரி, அந்த மாதிரி ஒரு வேலையில் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். சரி, அந்த மாதிரி ஒரு இது வர வச்சு அவங்கக்கிட்டேருந்து அவங்க கடைசியில் வேண்டாம் எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னாலும் விடாமல் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு யாராக்காவது அந்த மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஒருத்தங்க மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா கூட உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ரைட்ஸ் என்னென்னு தெரியணும். அப்புறம் அவங்களோட கேஸ் அவங்களே வாதாடவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லா அப்படின்ற அந்த சப்ஜெக்ட், அந்த கோர்ஸ், அந்த டிகிரி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் நடக்குது. இந்த கார்ட்ஸ்லேயும் அப்படி தான் எனக்கு தெரியுது. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட லாயர் வச்சிங்கன்னா கூட அவங்க வந்து எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா, அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை பேசுவாங்களான்றது தெரியாது. யார்கிட்ட அதிகமாக காசு தராங்களோ, யாருக்கு நல்லா ஸ்பௌஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களோட இது சைடில் எவ்வளோ நியாயம் இருந்தாலும் கண்ணை கட்டிட்டு தான் இருக்கணும். அப்போ வந்துட்டு அந்த லாவும் உங்களுக்கு தெரியணும், என்ன லா பாஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னென்ன கேசஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்துட்டு லா தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க ரைட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லைக் ஃபாரினர்ஸ், வெஸ்டர்னர்ஸ் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அவங்க லாஸ் நல்லாவே தெரியும். சின்ன குழந்தையிலேருந்து வயசான முதியவர்கள் வரைக்கும் அவங்க என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது வந்து லாயர் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களே கூட அவங்களோட கேஸை வாதாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்லா இண்டியன்ஸும் அவங்களே வந்துட்டு தன்னோட கேஸை வாதாடுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும், அந்த திறமையும் அவங்களுக்கு இருக்கணும். அந்த கேஸ் அவங்களோடதுன்னா அந்த கேஸோட அந்த லாஸ் என்னென்ன பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கு முன்னாடி இப்படி அந்த ஒரு கேஸ் எப்படி டீல் பண்ணிச்சு கோர்ட்டு, ஸோ என்ன ஜட்ஜி எப்படி டீல் பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு அது நல்லாவே உதவும். ஓகே, டேக் வாட் ரெசனேட்ஸ் அகேன் and leave the rest. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ பிளேஸ் வேர் யூ ஃபீல் ஹாப்பி.
ஒரு காமிங்காக எது வந்து உங்களுக்கு கொடுக்குமோ அது சப்ஸ்டன்ஸ் யூசேஸே இருக்கணும்னு அவசியம் இல்லை, டீ காஃபி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோ வித் இன் யுவர் செல்ஃப். ஓகே, ரிலாக்ஸிங்காக எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வர்றது, சின்ன கோயில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஜாகிங், வாக்கிங், ஜேர்னலிங், எனிதிங் தட் ஹெல்ப்ஸ் எக்ஸப்ட் வந்து அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஓகே, அதை தவிர அன்ஹெல்த்தியாக இருக்கிறது எதையுமே நான் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அண்ட் வாட் எவர் யூ டிசைட், இட்ஸ் யுவர் டிசிஷன், நாட் மைன். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெரிஸ் இந்த சுச்சுவேஷனுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கணும். இன்னொரு மனுஷனை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சுச்சுவேஷனே உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்களே வந்து யூ கேன் க்ரியேட் யுவர் ஸ்மால் பிஸ்னஸ். அதை அப்படியே லார்ஜாக பண்ணிட்டு போயிடலாம். எடுத்தோடனே எனக்கு பெரிய காசு வேணும், பெரிய காரு, பங்களானா யாராலையும் முடிஞ்சிருக்காதுல்ல. எல்லோரும் அந்த சின்ன இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் வித் அ க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள், எப்படியெல்லாம் நீங்கள் வாழ போகிறீங்க அதை வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது அந்த கோல். ஓகே, வெரி ரியலிஸ்டிக்காக இருந்துட்டு இப்பப்போ என்ன பண்ண முடியுமோ, ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு எப்படி நீங்கள் அதை பெருக்க முடியும் அப்படின்றத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். டேக் த க்ளவுட் ரோட்ஸ், டிலைட் இன் யுவர் இமேஜினேஷன். இல்லை விஷுவலைசேஷன், இமேஜினேஷன் வழியாக தான் உங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி வளரும். விஷுவலைசேஷன் வழியாக தான் யூ கேன் மேக் இட் இன்டு மேனிஃபெஸ்டேஷன். அது ஃபிசிக்கல் ரியாலிட்டி கொண்டு வரதும் அது மூலியமாக தான். யூ கேன் யூஸ் மூன் மேஜிக் யூஸ் பண்ணலாம், கேண்டில் மேஜிக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்கை கேசிங், ஸ்டார் கேசிங், இதனாலே கூட நீங்கள் டிவினேஷன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி அதில் மூன் மேஜிக் யூஸ் பண்ணி கூட யூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் திங்ஸ். அப்புறம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷால் மேனிஃபெஸ்ட் இன் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ். ஓகே, ஸோ மிராக்கிள்ஸை எதிர்பாருங்க, நம்பிக்கையாக இருங்க, அதுக்கான உழைப்புகளை கொடுங்க, உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்திக்கோங்க. ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் ஆல் யூ நீட். ஓகே, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமே. அதுக்கப்புறம் கேஸ்ட் ஸ்பெல்ஸ் ஆஃப் ஒண்டர் அண்ட் டிலைட். ஸோ கேஸ்டிங் ஸ்பெல்ஸ் எப்படி பண்ணுறது, ஸோ அதுக்கும் புக்ஸ் இருக்குது அமேசானில். ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு எந்த விச் கிராஃப்ட் ஸ்பெல் புக் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ரிவ்யூஸ் எல்லாமே யூடியூப்லேயே வருது. ஸோ பார்த்துட்டிங்கன்னு அது உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அதை வந்து பண்ணுங்கள். ஸோ எதுவுமே டெஸ்ப்ரெட்டாக நீங்கள் பண்ணக்கூடாது. எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப டெஸ்ப்ரெட்டாக எப்போ வரும் எவ்வளோ பண்ண என்ன வந்துச்சு எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்றப்ப நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப டெஸ்ப்ரெட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சுட்டோம், பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேறு வேலை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு போயிடணும். அப்போ டக்குன்னு உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் விஸ்டம், அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிறது வந்து முடியவே முடியாது. கட்டுறது கையளவு, கல்லளவு உலகளவு. ஸோ தட்ஸ் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கணும் ஃபார் யுவர் காஸ். அதை வச்சு எப்படி நீங்கள் வந்து முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அடுத்தவங்களை வந்து நீங்கள் நாடி இருந்தீங்கனாலே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது இதாகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த புக்கு இதுக்கு முன்னாடி டெய்லி மேஜிக்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கு வந்துட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தேன். நான் அதை யூஸ் பண்ணிட்டும் இருந்தேன். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு வரும்போது கரெக்டாக இந்த இதுதான் வந்துச்சு எனக்கு. முன்னாடி நான் ரிவ்யூஸ்லேயே நான் அதை சொல்லியிருப்பேன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பெல் அப்படின்ட்டு. ஸோ செயின்ட் பேன்கிராஸ்ன்னு இவங்க சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பெல்லுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு முதல்ல யாருன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுங்கள். அவங்க உங்களோட அந்த எண்ணங்களுக்கு வந்துட்டு ஓகேவா, இல்லை உங்களை எண்ணங்களுக்கு இவங்க வேறு மாதிரி இருக்காங்களா, எல்லாமே ரிவ்யூஸ் பார்த்துட்டு இவங்க பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைகளை இவர் மூலியமாக செஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு ஆஃபரிங்ஸும் கொடுக்கணும், அதுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் எவ்ரிதிங் யூ ஹாவ் டு பி எல்லாமே கரெக்டாக கொடுத்துடணும், எந்த ஒரு குறையும் வச்சுக்கக்கூடாது. ஸோ இவரை பற்றி படிக்கலாம். Pancras, Saint Pancras is a saint of the impossible. If you've been told it can't be done, or if even you think your request is impossible, request Pancras aid. Pancras is potentially everyone's saint, but is especially devoted to children and orphans. He is a master healer whose specialties are headaches, seizure disorders, and pancreatic cancer. As Pancras reputed
hates false witnesses and perjury. He may be invoked to protect against it. ஸோ ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இவரை வந்துட்டு நாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. He may be invoked to protect against it. Oaths are traditionally sworn in his name as he is believed guaranteed to punish those who swear falsely. பொய் சத்தியம் பண்ணால் கூட இவர் வந்து பனிஷ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ யா, அப்புறம் என்னடா இது, possibly because of his association with impossibilities. Pancras has become a go-to saint for those seeking parking spaces in busy urban areas. அதில் கூட இவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. When you need one, just ask him nicely in simple straightforward language. Please, Saint Pancras, I need a parking space now. If he comes through for you, light a white candle for him at your earliest opportunity. Pancras can also help you land a job. Saint Pancras employment spell. Place an image of Saint Pancras at the highest possible spot in your home, atop a bookcase or a refrigerator, for instance. Place a fresh parsley. இந்த மெரிகோல்டு பிஸ்கட் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ராவாக கிடச்சா அதை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் இந்த பிஸ்கட்டே வாங்கிக்கலாம். இட் கேன் பி சப்ஸ்டியூட்டட் பிகாஸ் அது பார்ஸ்லியில் தான் ஆகப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அது நீங்கள் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், மேரிகோல்டு பிஸ்கட். அப்புறம் பிளேஸ் ஃப்ரெஷ் பார்ஸ்லி வித்தின் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் புட் திஸ் பிஃபோர் இஸ் இமேஜ். Light a white candle for Saint Pancras and explain to the saint how badly you need a job. Give him the specifics. Safety note: always be aware of fire safety. If possible, place the candle beside the image and parsley. Otherwise, place it as close as safely possible. And if you have high jumping cats who may be curious about the parsley, then only keep it beside the image while under your supervision. ஓகே, தெரிஞ்சிட்டிங்களா? ஓகே, ஸோ இதுதான் உங்களோட இன்னைக்கான மெசேஜ் எனர்ஜி ரீடிங். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். லவ் அண்ட் லைட், பிளஸ் பி, அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், liking, sharing, commenting down below, and push on the notification for more such amazing videos.